மானிட சட்டை தாங்கி வந்து குருநாதராக வந்துதான் ஆட்கொள்வான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை, அது இறைவனுடைய அந்த கருணை. அந்த கருணையை தான் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்த்து ஒளிந்தோம்ங்கிறார். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், சிவபெருமானே நீ ஏன் இப்படி விளையாடுற, நீ ஏன் அடியார்களை விதம் விதமாக ஆட்கொள்கின்றாய் என்று நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு புரியலங்கிறார். புரியல, தெரியல. யார் சொல்றா? மாணிக்கவாசர் சொல்றாருங்க. ஞானத்தில் ஞானம் என்ற 32வது படிநிலையில நிற்கிற மணிவாசக பெருமான் சொல்றாரு, உன்னுடைய அருள் திறத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்னிடத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாரையுமே ஆட்கொண்ட விதம், இப்ப நம்ம அறிவு கட்டி ஆட்கொள்ளுதெல்லாம் என்னன்னு வச்சுக்குவோம். ஒரு சில பேர் நாம ஒரு காலத்துல விநாயகரை கும்பிட்டுருப்போம், ஒரு சில பேர் முருகப்பெருமானை கும்பிட்டுருப்போம், காளியம்மா மாரியம்மா எத்தனையோ கடவுளர்களை நாம் வழிபாடு செய்திருப்போம். அதிலிருந்து மெல்ல 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 நம்மளை முன்னேற்றம் பட செய்து இங்கே முழு முதற் கடவுளாகிய பிறப்பிலி என்று சொல்லப்படக்கூடிய சேர்ந்தறியா கையானாக விளங்கக்கூடிய நம்முடைய சிவபரம்பொருளை இங்கே இன்றைக்கு நம்மை வழிபட செய்திருக்கிறான். இதுக்கு பேர் ஆட்கொள்ளுதல்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம அறிவுக்கு ஆட்கொள்ளுதல் ரொம்ப நுட்பமான வார்த்தை, அது தனியா ஒரு சொற்பொழிவு பண்ணணும். அப்போ நம்மை பல்வேறு வகையில இறைவன் ஆட்கொள்கிறான். சில பேர் பாருங்க, எதேச்சியா சார் நான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது வாழ்க்கையில, அந்த ஆக்சிடென்ட் தான் என்ன கொண்டாந்து இங்க விட்டுச்சு அப்படிம்பாங்க. சில பேர் பாருங்க, என்னமோ கூப்பிட்டாங்க, தொடர்ந்து அமைப்பாளர்களுடைய சல்ல தாங்க முடியல, வாங்க வாங்க வகுப்புக்கு வாங்க வகுப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அதுக்கோசரம் வந்தோம், சிவசிவா நல்ல வேலை அவர் கூப்பிடாம போயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். உண்மைங்க, அமைப்பாளர்கள்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நாங்க எத்தனையோ மையத்துக்கு போறோம், வயசாக தூரத்துல போக முடியலன்னு சில பக்கமா பார்த்து போய்க்கிறோம். ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கும் போன் அடிச்சு, ஐயா வகுப்பு இருக்குது வாங்க, வகுப்பு இருக்குது வாங்க அப்படி கூப்பிட்டு, நாம மறந்தாலும் அவங்க மறக்காம மெசேஜ் போட்டு, வாட்ஸ்அப் போட்டு, வாய்ஸ் மெசேஜ் போட்டு, போன் கால் பண்ணி, இதுதாங்க ஆட்கொள்ளும் முறைமை. அடியார்கள் அமைப்பாளர்கள் மூலமாக இறைவன் நம்மளை ஆட்கொள்றான். அவங்களுக்கு நம்ம நன்றி பாராட்டப்பட்டிருக்கோம். அப்போ ஆனா பாருங்க, நம்ம எல்லோரையும் ஆட்கொள்கின்ற விதம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரையும் ஆட்கொள்ற விதம் ஒரே மாதிரி இருக்காது. நம்மளை விடுங்க, நால்வர் பெருமக்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிங்க. அவங்களையே இறைவன் ஒரே மாதிரி ஆட்கொள்ளல. அவங்க வாழ்க்கையும் நிறைச்சு கூர்ந்து கவனிச்சோம்னா நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியும். அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிங்க, ஒரே துன்பம். அப்பர் சுவாமி வாழ்க்கை